T20 வேர்ல்ட் கப் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. இந்தியாவும் கோப்பையை வின் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க. எப்போ வரப்போகிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு இந்தியாவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குது. அது வந்தவுடனே செலிப்ரேஷன்ஸ் நல்லாவே பண்ணுவாங்க. பிசிசிஐ அவங்களுக்கு ஹானர் பண்ணுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. நம்ம இன்னைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிம்பாப்வே டூர் இந்தியா போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 T20 போகிறாங்க. அதில் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. ஜிம்பாப்வேக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் புறப்பட்டு போயிருக்கிறாங்க. இளம் படை வீரர்களை கொண்டு போயிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த T20 வேர்ல்ட் கப்பில் விளையாடாத பிளேயர்ஸ் தான் இந்த ஜிம்பாப்வே டூருக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 T20 மேட்ச் விளையாட போகிறாங்க. இதுக்கு யார் கேப்டன் அப்படின்னா, சுப்மன் கில். அவர் தான் கேப்டன். T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருந்தார். பட் ஆனால் மேட்ச் விளையாடலை. ரிசர்வ்டு பிளேயராக இவரை எடுத்து வச்சுருந்தாங்க. இவரையும் ரிங்கு சிங்கை எடுத்து வச்சுருந்தாங்க. சஞ்சு சாம்சன் 15 பேர் கொண்ட குழுவில் இருந்தார். அவரானா T20 வேர்ல்ட் கப்பில் லீக் ஸ்டேஜ் மேட்ச்சில் எதுலையுமே விளையாடவே இல்லை. வார்ம் அப் மேட்ச்சில் மட்டும்தான் சஞ்சு சாம்சன் விளையாடினார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் T20 மேட்ச்சில் வேர்ல்ட் கப்பில் ஒரு மேட்ச் கூட இறக்கவே இல்லை அவரை. ஐபிஎல்லோட மோசமான பர்ஃபார்மன்ஸாக என்னன்னு தெரியல. பட் ஆனால் T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியன் டீமை பார்த்தோம் அப்படின்னா, இந்த தோனியோட யுக்தியை தான் பயன்படுத்தியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் டீமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. லீக் ஸ்டேஜில் இருந்து ஃபைனல் வரைக்குமே டீமையே சேஞ்ச் பண்ணவே கிடையாது. ஒரே ஒரு பிளேயர் தான், சிராஜ் மட்டும்தான் மாற்றி உள்ளே கொண்டு வந்தாங்க. இது குல்தீப் யாதவ் கொண்டு வந்தாங்க. அது ஒன்று மட்டும்தான் நடந்தது. மேக்ஸிமம் மாற்றவே இல்லை. அதுதான் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. யசஸ்வி ஜெய்ஸ்வால் T20 வேர்ல்ட் கப்பில் விளையாடலை. பட் ஆனால் ஜிம்பாப்வே டூரில் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே டீமுக்காக நல்லா விளையாடினாரு. அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீம் T20 லீக் ஸ்டேஜ் நிறையா நடந்தது. டூர்லாம் அயர்லாந்து டூர்லாம் நிறையா நடந்தது. அதில் அவர் கேப்டனாக இருந்தார். பட் ஆனால் T20 வேர்ல்ட் கப்பில் இடம் பெறலை. பட் ஜிம்பாப்வே டூரில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவர் சரியாக பயன்படுத்திங்கன்னா இந்தியன் டீமில் ஒரு ஃப்யூச்சர் நல்ல ஒரு கேப்டனாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அபிஷேக் சர்மா நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த T20 ஐபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் டீமில் ஒரு அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவர். இவருக்கு 2026 நடக்க போகிற வேர்ல்ட் கப்பில் கண்டிப்பாக இவருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அவர் இப்போது நடக்கிற T20 மேட்சஸ் எல்லாத்துலேயுமே அவர் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா, அவருக்கு சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா, ரிங்கு சிங் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் ரிசர்வ்டு பிளேயராக இடத்துல இருந்தார். ஆனால் நிறைய டிபேட்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு ரோஹித் சர்மா. ஏன் இவரை எடுக்கலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இந்த டீம் தான் வேணும் அப்படின்றத கொண்டு போனாங்க. அதே போல் T20 வேர்ல்ட் கப்பையும் ரோஹித் சர்மா சொல்லி வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ரிங்கு சிங் ஐபிஎல்லையும் சரி, இந்தியன் டீம்லேயும் சரி நல்லா விளையாடக்கூடிய ஒரு வீரர். அவருக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறையா சான்சஸ் இருக்குது T20 வேர்ல்ட் கப்பில் விளையாடுறதுக்கு. இது இப்போது வரப்போகிற மேட்சஸ் எல்லாத்தையுமே அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பாக அடுத்த T20 வேர்ல்ட் கப் புதிய இளம் படைகளோடு தான் போவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சஞ்சு சாம்சன் இந்த T20 வேர்ல்ட் கப் லீக் ஸ்டேஜில் மட்டும்தான் லீக் ஸ்டேஜில் இல்லை, எதுலையுமே இறங்கல. வார்ம் அப் மேட்ச்சில் மட்டும்தான் சஞ்சு சாம்சனை இறக்குனாங்க. பட் அவர் இந்த சஞ்சு சாம்சன் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் அவர் இறக்கப்படாததுக்கு நிறைய கேள்வி எழுந்தது. ஏன்னா சிவம் டூபே சரியாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சஞ்சு சாம்சனே இறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஸ்குவாடே சேஞ்ச் பண்ணல ரோஹித் சர்மா. இருந்த போதிலும் கோப்பையை வின் பண்ணிட்டாங்க. இப்போ சஞ்சு சாம்சனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இவர் தான் எனக்கு தெரிஞ்சு சீனியரான ஒரு பிளேயர்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜிம்பாப்வே டூரில் இவர் ஒரு சீனியர் பிளேயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இவர் பயன்படுத்திக்கிட்டால் அடுத்த வேர்ல்ட் கப்பில் விளையாடலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, த்ருவ் ஜோரல் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக விளையாடினவர் த்ருவ் ஜோரல். அவர் ஒரு நல்ல ஒரு கீப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரும் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டால் மேலே வரலாம். நிதிஷ்குமார் ரெட்டி எஸ்ஆர்ஹெச் டீமுக்காக விளையாடினவர். இவர் ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர். ரியான் பராக்
ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆல்ரவுண்டர் விளையாடுறவர். இவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் தென் பவுலர், ஃபீல்டர் எல்லாத்துலேயுமே வந்து கலக்கக்கூடியவர். வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான், கலீல் அகமது, முகேஷ் குமார் அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே. இந்த 15 பேர் ஸ்குவாடை வச்சுக்கிட்டு தான் ஜிம்பாப்வே வந்து போகிறாங்க. போயிட்டு கண்டிப்பாக இந்த சீரீஸை வந்து வின் பண்ணுறது இல்லாமல் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா நம்ம T20 வேர்ல்ட் கப்பே வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். பட் நம்ம இந்த இளம் படை வீரர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து மேக்ஸிமம் பிளேயர்ஸ் தான் வந்து அடுத்து வர T20 வேர்ல்ட் கப்பில் விளையாட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ் வந்து பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல் அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா ப்ளஸ் சூரியகுமார் யாதவ், இவங்கள ஒரு 4 பேர், சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், இவங்க ஒரு 5 பேர் வந்து அடுத்த T20 வேர்ல்ட் கப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க. மீதி இருக்க போகிற பிளேயர்ஸ் யார் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் நடக்க போகிற இந்த சின்ன சின்ன சீரியஸ்லாம் நடக்குதுல்ல, இதில் யார் வந்து நல்லா வந்து எமர்ஜிங்காக வந்து இருக்கிறாங்களோ, நல்ல ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க, விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்களோ, அவங்க தான் அடுத்த வரப்போகிற T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு சீரியஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்க இதில் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வேர்ல்ட் கப்பில் இடம் உண்டு. எனக்கு தெரிஞ்சு சிவம் டூபேக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பு வருமா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் சில மேட்ச்சில் மட்டும்தான் அடித்தார், ஆனால் ஃபைனலில் நல்லாவே அடித்தார். ஸோ அதனால் அதை காரணம் காட்டி அவரை ஒதுக்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஜிம்பாப்வே டூர் வந்து எப்படி போக போகுது, யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனுக்குடன் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூட எங்கேஜாக இருந்தால் தான் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.